இது கிரைம் டைம். நான் நந்தா. சென்னையில் பிறந்து 45 நாட்களையான ஆண் குழந்தையை கடத்திச் சென்ற தீபாவை தனிப்படை போலீசார் 3 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு கைது செய்திருக்கின்றனர். போலீசார் கண்டுபிடித்தது எப்படி? சென்னை கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதி. இவர்களுக்கு திருமணமாகி கடந்த 13 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில்தான் பிறந்த குழந்தைக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வாங்கி தருகிறேன் என்று கூறி தாயையும் குழந்தையையும் தீநகருக்கு அழைத்து சென்றுள்ளார் தீபா என்ற பெண். போகும் வழியிலேயே ஹோட்டல் ஒன்றில் சாப்பிடலாம் என்று கூறி அழைத்து சென்ற நிஷாந்திக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு குழந்தையுடன் எஸ்கேப் ஆனார் தீபா. பதறிப்போன நிஷாந்தி கண்ணகி நகர் போலீசாரிடம் புகார் அளிக்க போலீசார் காவல் ஆய்வாளர் தயாள் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கடந்த 13ஆம் தேதி இரவு முதல் தீவிர விசாரணையில் இறங்கிய போலீசாருக்கு 15ஆம் தேதி திருவேற்காடு தனியார் மருத்துவமனையிலிருந்து சந்தேகத்திற்கிடமான வகையில் குழந்தை ஒன்றை சிகிச்சைக்கு கொண்டு வந்திருப்பதாக தகவல் வந்துள்ளது. அங்கு விரைந்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட தீபாவின் 3வது கணவர் ஹரி என்பவரிடமிருந்து குழந்தையை மீட்டனர். நீண்ட நாட்களாக தங்களுக்கு குழந்தை இல்லாததால் குழந்தையை கடத்தி விட்டதாக ஹரி வாக்குமூலம் அளிக்க தீபா பதுங்கி இருக்கக்கூடிய இடத்தை கேட்டு விசாரணை மேற்கொண்டனர். தீபாவின் கணவருக்கு தீபா பதுங்கியிருந்த இடம் தெரியாத நிலையில் தனிப்படை போலீசார் தீபா சென்ற வழியெங்கும் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து பின்தொடர்ந்தனர். இறுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் அவர் பதுங்கி இருந்தது தெரிய வந்தது. நாமக்கல் மாவட்டம் விரைந்த தனிப்படை போலீசார் அங்கு பரமத்தி வேலூர் பகுதியில் பதுங்கியிருந்த தீபாவை சுற்றி வளைத்து கைது செய்தனர். போலீசாரிடம் அவர் அளித்த வாக்குமூலத்தில் திருவேற்காட்டிலிருந்து தப்பி கோயம்பேடு, கிளாம்பாக்கம், விழுப்புரம் என்று பேருந்து மார்க்கமாக பயணித்து நாமக்கல் மாவட்டத்தில் சென்றதாக தீபாவை தெரிவித்துள்ளார்.